ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லைனாலும் பெண் மீது பழி. அந்த பெண் இன்னொரு குழந்தையை பெற்றுக்கு ஒரு வாடகை தாய்க்கு போறீங்கன்னா மறுபடியும் பெண் தான் அங்க நசுக்கப்படுறான். இப்போ சரோகசினும் போது குழந்தை பிறந்த அடுத்த செகண்ட் அவங்க மதர் கூட பார்க்காம தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த பிரஸ்ட் ஃபீடுன்றது பால் கொடுக்க முடியாம கிட்டத்தட்ட 10 மாசத்துக்கு அவங்க கொடுத்தாலும் கொடுக்காத பால் வழிஞ்சிட்டே இருக்கும். நான் டயபெட்டிஸோட இருக்கணும், தைராய்டோட இருக்கணும், நான் 2 தடவை என் வயிற்ற கிழிச்சுக்கணும், என் கர்ப்பப்பையை கிழிச்சுக்கணும். 8 மாசம் கழிச்சு ஆப்ரேஷன், பெரிய ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கிறாங்க. அது எடுத்தோடனே ஆனா அந்த குழந்தை கருப்பா செவப்பா நம்ம கண்ணு மூச்சு பார்க்கறதாங்காட்டியும் அந்த குழந்தை இருக்காது. அந்த குழந்தை நீங்க பார்க்கல? நான் அது பார்க்கல, பையனா பொண்ணா அப்படின்னு கூட பார்க்கல. ஏன் மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டீங்க? இல்ல கொஞ்சம் எமோஷன் ஆயிடுச்சு. வாடகை தாய் முறையை ஆதரிப்பவர்கள், வாடகை தாய் முறையை எதிர்ப்பவர்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேட் பண்ணி குத்து வாங்கிக்கிறேன். அப்பதான் ஆட்டம் முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். ஒரு சோஷியல் மீடியால ஒருத்தவங்க போஸ்ட் பண்றாங்க வாடகை தாய் அப்படின்னா உங்களுடைய 2 வரி கமெண்ட் என்ன? இவ்வளவு மட்டும்தான். ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. இருங்க, நான் கேட்டதுக்கு சொல்லிட்டு போங்க. Congratulations, wishing you all the best. Congratulations, level of technology I can see. உங்களோட முடிவை பாராட்டுறேன் அப்படின்னு. சூப்பர். வாடகை தாய்க்கு அவள் செய்த தியாகத்தை எல்லோரும் சிந்திக்க வேண்டும். வாழ்த்துக்கள். நீங்க பெரிய ஆளுங்க, உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. கிரேட் கோயிங் போல நிறைய பேர் இல்லாதவங்களுக்கும் இதை நீங்க ஒரு விழிப்புணர்வா கொடுக்கணுங்கிறதையும் ஒரு நோட்டா சொல்லலாம். உங்களை பார்த்து இன்னும் கொஞ்சம் பேர் பண்ணுவாங்க. So proud of you. It's a very great initiative. பெருமையா இருக்குடா, ரொம்ப பெருமையா இருக்கு. Congratulations to the strength and endurance of the mother who has born the child. என்னம்மா எதா இருந்தாலும் தமிழ்ல பேசு, ஹிந்தியில பேசி ஆள் அதை கேட்காத. கர்ப்பம் தரிக்க முடியாத அந்த தாய்க்காக இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு தீர்வு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? கடவுளின் புதுமையான ட்ரெண்டிங்கான வரம் சரோகசின்றது. ஓகே, இதை சாதாரணமான ஒரு விஷயமா கடந்து போயிட முடியாது. சிரிக்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. இது சீரியஸா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சுய விருப்பத்தோட நடந்திருந்தா வாழ்த்துக்கள், இல்ல பண தேவை அதுக்காக நடந்திருந்தா அனுதாபங்கள். கரெக்டா சொன்னீங்க. குழந்தை பிறக்கிறது எப்படி இயற்கையோ அது மாதிரி குழந்தையின்மையும் இயற்கை தான் அப்படிங்கறத நம்ம எப்ப எஜுகேட் பண்ண போறோங்கிற கேள்வி எனக்கு வந்துரும் சார். அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. மனிதநேயம் இன்னும் வளரவில்லை, ஏன்? சத்தியமா தெரியாது சார். எனக்கு வேணும், என்னுடையது வேணும், ஆனா என்னால் வேண்டாம். சார் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா தம்பி? காசு கொடுத்து அப்பா அம்மாவை வாங்க முடியாதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்த காலம் போயிடுச்சு. எல்லாமே வாங்கலாம். என்னையா காசு 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 பணம் அடப்புவாங்க நீங்களும் உங்க காசு. டெக்னாலஜி அப்படிங்கிற ஒன்றை வச்சுட்டு தவறான முன்னுதாரணத்தை ட்ரெண்டிங் ஆக்குறீங்க. நீங்க திருந்தவே மாட்டீங்கடா. ஏன் வாடகை தாய் முறையை எதிர்க்கிறீர்கள்? ஏன் இந்த கோபம்? கேவலமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குதுன்னு நினைக்கிறேன் சார். அதுக்காக நம்மள ரொம்ப ரொம்ப கேவலமானவே நினைக்கிறேன்டா. சமுதாயமே பாத்தீங்கன்னா பணத்துக்காண்டி என்ன வேணா பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கஷ்டப்படுற பொண்ணுங்களுக்கும் வழிகாட்டுற மாதிரி இருக்கு அந்த விஷயம். என்னமா பேசுறா? ஏதாச்சும் பண்ணுங்க. பணம் தேவையா? ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ சரகசி ஆயிடு. வாடகை தாய்ன்றது ஒரு வரம் சார். லூசு மாதிரி பேசாதடா. வாடகை தாயோட வரம்னு சொல்றீங்களா, இல்ல வாடகை தாய்க்கு பணம் கொடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு கிடைச்ச வரம்னு சொல்றீங்களா? யாருக்கான வரம் சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. இப்போ குழந்தை ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஏயா இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற? நீ வாழறப்ப என்னைக்காவது நான் குறுக்க வந்துக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா. ஒரு சின்ன பெண்ணை கூட தூண்டி விடுற விஷயமா இருக்குன்னு சொல்ல வரேன். புத்தகம் சுமக்க வேண்டிய வயதிலே பிள்ளையை சுமக்கலாமா? இப்படியே போனால் பெண்களின் வளர்ச்சி என்னாவது, பெண்களின் முன்னேற்றம் தான் என்னாவது? குஜராத்ல ஒரு ஊரே, தனி ஊரே இதுக்காக செயல்படுது. நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? சோ சரகசி நீங்க கமர்ஷியல் தப்புன்னு சொல்றீங்க, பட் கமர்ஷியலா சரகசி பண்ணவே முடியாது. போங்க, போட் சொல்லிடலாம். போடா. உண்மையை சொன்னா பொறுக்காத. இதெல்லாம் பிளட் டொனேஷனா போய் 1/2 மணி நேரத்துல போய் கொடுத்துட்டு வரக்கு 9 மாசம் சுமந்து பெத்து கொடுக்கணும். அது இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? இன்னொன்னு சொல்றீங்க, இது மெடிக்கல் கண்டிஷன் இருந்தா மட்டும் தான் பண்ணணும். அப்படிலாம் கிடையாது. அவங்களோட பர்த் ரைட், அவங்க உடம்பு வச்சு அவங்க என்ன பண்ண அவங்க முடிவு பண்ணது. பிடி. இன்னொன்னு எக்ஸ்பெக்டேஷன் சொல்றீங்க. அது நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு சும்மா போறவங்களை பிடிச்சி நீ குழந்தை பெத்துக்கோன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா 9 மாசம்? If I'm not wrong, scientifically பர்த் ரைட்ஸ்னு சொல்றாரு சார். அதை நான் சுத்தமா ஏத்துக்கவே மாட்டேன். அது அவங்களோட நிலைமை. இப்படி தாண்டா நிறைய பேர் இருக்காங்க. என்ன பண்றது? விட்டு தொலைக்க வேண்டியதா. எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் சரகசிக்கு நான் வரேன்னு சொல்லி சொன்னா அது பிளட் ரிலேஷன்ஷிப்பா மட்டும் தான் சார் இருக்க முடியும். பிளட் ரிலேஷன்ஷிப்பே இல்லாத ஒரு பொண்ணு எப்படி சார் ஒத்துக்குவா? அதானே நான் வாடகை தாயா இருக்கேன்னு எப்படி ஒத்துக்குவா? நீங்க சொல்லுங்க. காசுக்காக மட்டும் தான் அவ ஒத்துக்குவா. கரெக்ட்டா கட்டுட்டா. காசுக்காக தான் ஒத்துக்குறாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? இப்போ உங்க திட்டம் காசுக்காண்டி என்னென்ன வேலையெல்லாம் பண்ணாங்க. இதையுமா வைக்கணும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா.
இது விக்கிறது கிடையாதுங்க. 9 மாசம் கஷ்டப்பட்டு சுமந்து பெத்து கொடுக்குறாங்க. இவன் திருந்த மாட்டாயா? இவன் திருந்தவே மாட்டான். அதோட வேதனை பெண்களுக்கு தான் சார் தெரியும். சுமந்து பெத்த பெண்களுக்கு மட்டும் தான் தெரியும் அதோட வேதனை. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமான கீழ்த்தனமான ஒரு நிலைமையில இருக்க பொண்ணை யூஸ் பண்ணிக்கிற விதம் இது. இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கா இல்ல நாசமா போறதுக்கா? காசெல்லாம் இதுக்கு போகுமா? ஆஸ்பத்திரி தான் போகல. எத்தனையோ லேடிஸ்க்காக அவங்களோட சொந்த அம்மாவே சரகேட் மாதிரி இருக்காங்க. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். இந்த வணிகம் வந்துட்டு புது வணிகமாவே ட்ரெண்டிங்காவே கிளம்பிருச்சு. மார்க்கெட்டிங் சாமி, மார்க்கெட்டிங். இன்னொரு உமனை வந்துட்டு எனக்காக நீ செய்யின்னு சொல்றதுமே எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான். ஆமா, இத பொளப்பாவே பாக்குறியே, இதுல என்ன உனக்கு சந்தோஷம்? அபிநகி குச் நகி ஹோத்தா நகி ஹை. பண்ணுங்கன்னு அவங்கள சொல்லல, பண்றீங்களான்னு கேட்டு அவங்க ஓகே நாங்க பண்றோம்னு ஒத்துட்டு வரும்போது இது குழப்பமாவும் இருக்குது, ஆனா புத்திசாலித்தனமா இருக்குது. அட லூசு மாதிரி பேசுறீங்க. பொருளாதார ரீதியாக வாய்ப்பற்ற ஒரு பெண்ணை நீங்க உங்களுடைய ப்ரிவிலேஜை வச்சு மிஸ்யூஸ் பண்றீங்க. இவ்வளவுதான் அவங்க ஆன்லைன் வைக்கிறாங்க. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. சார் அப்படி பண்ணாலும் தான் அது என்ன சார் தப்பு? அப்படி பண்ணாலும் தான் என்ன தப்பு? இதுதான் தவறான விஷயம். ஒரு மதர் வந்து சரகேட்டா இருக்காங்க. அவங்க வாட் எவர் மேபி ரிலேட்டிவ், அம்மா, மாமியார், யார் ஆகட்டும், ஒரு பொண்ணுக்கும் 10 பிரசவமும் 10 டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். என்ன மறப்பு? அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். Nobody give guarantee to that woman's life. அந்த ஆத்மாக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, கனவு இருக்கு, வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையை அது வாழ்றதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு குழந்தை வந்து உங்களால முடியல, அதனால தப்பு இல்ல, ஒருத்தங்கிட்ட இருந்து எடுத்து ஒருத்தன் கொடுத்துருக்கலாம்னு சொல்லிட்டு நான் பெத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா தென் என்னுடைய ஃபியூச்சர் கன்சிக்வன்சஸ்க்கு நீங்க கொடுக்குற பணம் எந்த விதத்திலுமே உதவாது. அதனால இப்ப இருந்து நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு நம்ம 2 பேருக்கு நல்லது. நான் டயபெட்டிஸோட இருக்கணும், தைராய்டோட இருக்கணும், நான் 2 தடவை என் வயித்தை கிழிச்சுக்கணும், என் கர்ப்பப்பையை கிழிச்சுக்கணும். தம்ம வலிச்சிட்டு துண்டு தூங்குற மாதிரி ஈஸி நினைச்சியா? கஷ்டம்டா. எந்த சரகேட் மதருக்கும் நீங்க நார்மல் டெலிவரிக்கு அலோ பண்ண மாட்டீங்க. அப்படி பார்த்தா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் எது பண்ணா மேம், ஒருத்தருக்கு கிட்னி கொடுக்கறது மூலமா அவரும் வாழ்றாரு, வாங்குறவரும் வாழ்றாரு. ஓகே, கிட்னி ஆபரேஷனை பத்தி சொல்றான். யாருக்கு கிட்னி ஆபரேஷன்? உனக்கு தான். பட் எனக்கு குழந்தை இல்லைன்னா நாங்க 2 பேரும் இறந்துட மாட்டோம். உங்ககிட்ட எல்லாம் இன்னும் ஒரு நிமிஷம் நின்னு வச்சுக்க, எனக்கு மூளை காய்ச்சல வந்துருப்பா. எனக்கு என்னுடைய குழந்தைய வேணும், என்னுடைய ஜீனா இருக்கணும், என் ஹஸ்பண்டோட ஸ்பெர்மா இருக்கணும். பட் ஐ யூட்டிலைஸ் another woman's uterus. ஓகே, அது வந்து இட்ஸ் நாட் a help, இட்ஸ் கம்ப்ளீட்லி வந்து அது சுரண்டல் தான். அண்ணே, இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கும் போல இருக்கே. அதை எப்படி கண்டுபிடிச்ச நீ? இப்போ உங்களுக்கு எந்த வாய்ப்புமே இல்ல, அப்போ உங்க லாஸ்ட் வரைக்குமே பேபி இல்லாமலே வாழணுமா? அப்படி இல்ல. எவ்வளவு பேர், அத்தனை பேர் இருந்திருக்காங்க. அடாப்டேஷன் மெத்தட் இருக்கு, ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் இருக்கு. ஆமால, ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒண்ண மட்டும் சொல்லு. ஆமா மட்டும் தான். பட் அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, பேபி ஆசைக்காக அடுத்தவங்க வயித்தை கிழிப்பீங்களா? அவங்களுக்கு அவங்களோட பேபி தான் வரணும்னு ஆசைப்படும், அவங்களோட பேபி தான் வரணும்னு ஆசைப்பட்டா அடுத்தவங்களை யூஸ் பண்ணிக்கிறது தப்பு தான். இன்னும் நிறைய பேர் இது தப்புனே தெரியாம அந்த தப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுதான் சரின்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. மணிக்காக அக்செப்ட் பண்றவங்கள தப்புன்னு சொல்லல, மணிக்காக அக்செப்ட் பண்ற சூழல்ல இருக்கிறவங்கள பயன்படுத்துறதா தப்புங்கறாங்க. அப்படி தெளிவா சொல்லுங்க முதலாளி. நீங்க ஏன் ஒரு சைடாவே பாக்குறீங்க, இந்த சைடு ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? திரும்பி சொல்லதான் முடியும், திரும்பி பார்க்க முடியாது. யாருக்கு குழந்தை இல்லையோ அவங்களோட ஜீன்ல ஒரு குழந்தை வரணும்னு நாங்க ஆசைப்படுறது தப்பா? கொண்ட மாமா நீ சொல்லு நான் செஞ்சது தப்பா? சிங்க மாமா நீ சொல்லு நான் செஞ்சது தப்பா? அங்கிள் நீங்க சொல்லுங்க நான் செஞ்சது தப்பா? அது என்னோட பர்த் ரைட் கிடையாது. அதுக்கு நீங்க தான் ஏதாவது பண்ணணும், அடுத்தவங்களை யூஸ் பண்ண கூடாது. எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. அவங்களுக்கு குழந்தையே இல்ல அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன செத்து போயிடுவாங்களா? நம்ம எங்க இருக்கோம்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்குறாங்களையா. வாடகை தாயை விட ஏன் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ண கூடாது? அந்த அடாப்ட் பண்ற வார்த்தையே ஏன் வந்துட்டு அவங்க பேச மாட்டேங்கிறாங்கன்றது தான் என்னோட क्वेश्चन. நான் நினைச்சா பண்ணலாம் சோ, ஆனா பண்ண மாட்டேன். எல்லாருமே ஒன் ப்ராப்ளம் வேறொரு ப்ராப்ளம் ஆக்கி கன்ஃபியூஸ் பண்றாங்க. நீங்க தான் கன்ஃபியூஸ் பண்றீங்க. இது வேற கன்ஃபியூஸ் ஆகாத ப்ரோ. இங்க பிரச்சனை சர்க்கசி இல்ல, பாவர்ட்டி தான். பாவர்ட்டி நீங்க சால்வ் பண்ணுங்க. இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டறேன்டா. சூசைட் பண்ணிக்க போறீங்களா? பாவர்ட்டி சால்வ் ஆயிருது ஒரு வேர்ல்ட்ல, இது ஓகேயா இல்லையா? அட்ரா அறத்துக்கு மலையாளத்துல என்ன தெரியுமா? அப்படி அது தெரியாது. அறம்ங்கிறது என்னன்னா வறுமையை ஒழிச்சிரு மீதெல்லாம் சரியா இருங்கிறது இல்ல, வறுமையிலும் அவங்கள மதிக்கிறதுக்கு பேர் தான் அறம். நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. என்னோட ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம்ல தான் வேணும், என்னோட கருமுட்டையில தான் பிறக்கணும்ங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிறது நம்மளோட ஜாதிய சமூகம் தான் சார். இந்த ஜாதிக்குள்ள தான் நம்மளோட குழந்தை இருக்கணும். நீங்க எல்லாம் இன்னும் சாவலையடா, உங்க மண்டையில பொளக்குற. அதாவது அந்த காலத்துல பண்ணையார்கள்லாம் இருப்பாங்க, தாழ்த்தப்பட்டவங்களையும் ஏழைகளையும் அவங்கள வீட்டு வேலைகளுக்குலாம் வச்சிருப்பாங்க. என்னடா இப்படி எத்தனை பேர் கலந்தீங்க? இவர் ஒருத்தர் தான். திருப்பி அகைன் தாழ்த்தப்பட்டவங்களையும் ஏழை மக்களையும் குறிப்பா பெண்கள் பயங்கரமா பாதிக்கப்பட்டாங்க சார். ஐயோ தெரியாம பண்ணிட்டேன், ஒரு அற்ப பத்திரம் நினைச்சு மன்னிச்சிருங்களேன். குழந்தை பெத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு நியாயமான ஆசை தான். என்னுடைய ஆசை மட்டும் இல்ல,
நம்ம தமிழ் மக்களோட ஆசையும் கூட அதுதான். எனக்குன்னு ஒரு குழந்தை வேணும், அதை நான் வாடகை தாய் முறை மூலமா பெத்துக்க போறேன் அப்படின்னு சொல்ற ஒரு கப்பல்ல நீங்க ஏன் அதை தடுக்கிறீங்க? அவனா பண்றான், அவன் கேரக அப்படி இருக்கு. பெண் குழந்தை பெற்று தரும் இயந்திரமா? இல்ல இல்ல நீங்க அது கிடையாதுல இல்லையா? டெபினெட்லி அப்ப நீங்க ஹையர் பண்ற அந்த சரகேட் மதர் மட்டும் எப்படி இருக்கலாம்? இதை எங்க பிடிக்கிறா? உங்க வீட்ல எல்லாம் கூட அம்மா கல்யாணம் முடிச்சோனே அம்மா வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா, எனக்கு ஒரு பேர பிள்ளையை பெத்து கொடுமா, அது கூட ரெக்வஸ்ட் தான். இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? குழந்தை பெற்று தரும் இயந்திரமா பெண், அப்ப அவ யார்? இதுல இருந்து என்ன தெரியுது? என்னையா தெரியுது? ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லைனாலும் பெண் மீது பழி. அந்த பெண் இன்னொரு குழந்தையை பெத்துக்கு ஒரு வாடகையை தாக்கி போறீங்கன்னா மறுபடியும் பெண் தான் அங்க நசுக்கப்படுறான். பழகுன நீங்களே இப்படி பண்ணா இனி யார்ட்டடா பார்த்து பழகுறது? பாவர்ட்டி இது அதுன்னு 1000 பேசினாலும் என்னோட பார்வையில் இது வந்து ஒரு உணர்வு சார்ந்த ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. இப்ப சரோகசின்னும் போது குழந்தை பிறந்த அடுத்த செகண்ட் அவங்க மதர் கூட பார்க்காம தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த பிரஸ்ட் ஃபீட்ன்றது பால் கொடுக்க முடியாம கிட்டத்தட்ட 10 மாசத்துக்கு அவங்க கொடுத்தாலும் கொடுக்காத பால் வழிஞ்சிட்டே இருக்கும். என்ன கொடுமை சரவணன். கண்டிப்பா செரகோஸ்ல சிசேரியன் தான் போவாங்க. அந்த சிசேரியன்ல அவங்க போட அனஸ்தீசியா மூலமா லாங் டைம் ஒரு 2 hours மேல நிக்க முடியாது. உங்கள மாதிரி நிக்க முடியாது அவங்களால. மனிதம்னு ஒரு விஷயத்தை நான் பாக்குறேன் இதுல. இல்ல மனிதம்னு சொல்றீங்களா, இதுல என்ன மனிதம் நீங்க எதை சொல்ல வரீங்க? ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களே. சரி சொல்லி தொலைறேன். இப்ப மனிதம்னு நான் எதை சொல்ல வரேன்னா சார், என்கிட்ட நிறைய ஒரு விஷயம் இருக்கு, இன்னொருத்தவங்க இல்லாம கஷ்டப்படுறாங்க, என்னால முடியுது நான் அவங்களுக்கு உதவி பண்றேன். நீ அப்படி வரியா? உங்கள்ட்ட நிறைய இருக்கு, ஒருத்தங்கிட்ட இல்ல, கொடுங்க. அதுக்கு ஏன் அவங்க கருப்பை எல்லாம் கேக்குறீங்க? அடடா இப்படி தாடா நம்ம அங்கங்க கேவலப்படுது. உதவி நமக்கு செய்ய முடியுதுங்கிறதுனால தான் அது நமக்கு ஒரு உதவி. அது மனிதம் முடியாது, அது வியாபாரம். இது ஆமா ஓ கொய்யா. ஏன் ஜோதி? சோ நான் ஒரு வாடகை தாய் இங்க அழைக்கிறேன். சுமதி அம்மா வாங்க. மேடம் சுமதி வாங்க 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 வாங்க. வணக்கம்மா. உட்காருங்கம்மா. இதான் நிலைமை. உட்காருங்கம்மா. ஐயா கடைசி வரைக்கும் தியாகியா தான் இருக்கணும். அப்புறம் இப்போ நான் உட்காரணும். உட்கார்ந்தா உனக்கு சந்தோஷம். ஆமாண்ணே விடு. உங்க அனுபவத்தை சொல்லுங்க. இங்க இருந்து வார்த்தை பத்தி நீங்க ஒன்றும் கணக்கில் எடுத்துக்கணும். உங்களுக்கு தோன்றது நீங்க பேச. உங்க அனுபவம் என்ன? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். கருமுட்டை கொடுக்க போனீங்கன்னா 30,000 தருவாங்க. வாடகை தாயா போனா 2 லட்சம் ரூபாய் தருவாங்க. ஏன் 25 ஒரு சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல? பேஷண்ட்டுங்க உட்காந்து இருந்தாங்க. போனதுக்கு ஒரு பொண்ணு பக்கத்துல உட்காந்து நின்னுச்சு. இந்த பொண்ணு அழுது நின்னுச்சு. நான் மான்கிட்டேன், எந்த பிரச்சனைனாலும் ஏன்ட சொல்லு, நான் தீர்த்திக்கிறேன். வாமா. எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, குழந்தை இல்ல. எங்க மாமியார் ஒரு மாதிரி பேசுறாங்க. ஒரு மலடிய போய் என் பையனுக்கு கட்டி வச்சு பாவத்தை செஞ்சு வச்சுட்டேனே. வீட்டுக்காருக்கு வேற கல்யாணம் பண்றாங்க, டைவர்ஸ் மூலியமா போயிடுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க சொன்ன உடனே எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். நான் வாடகை தாயா வரமான்னு சொல்லிட்டு நாங்க அப்போ முன்னும் இருந்தேன் போறதுக்கு. பயப்படாதே, அண்ணன் புலிகேசி இருக்கின்றேன், வந்து விடுகிறேன். 8 மாசம் கழிச்சு ஆபரேஷன், பெரிய ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கிறாங்க. அது எடுத்தோடனே ஆனா அந்த குழந்தை கருப்பா செவப்பா நம்ம கண்ணு மூச்சு பாக்குறதாங்காட்டியும் அந்த குழந்தை இருக்காது. அந்த குழந்தை நீங்க பார்க்கல? நான் அது பார்க்கல, பையனா பொண்ணா அப்படின்னு கூட பார்க்கல. இப்போ உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு நீங்க அந்த குழந்தை பெற்று? நான் 10 வருஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு அப்பப்போ அந்த குழந்தை ஞாபகம் வருமா? வரும். அந்த 5ஆம் மாசம் 16ஆம் தேதி வந்தா அந்த குழந்தை ஞாபகம் வரும். நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும், அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். அன்னைக்கு ஒரு நாள் நாங்க கோயில்ல போய் குழந்தைக்கு பிறந்த நாள்லாம் செய்வோம். எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கும். உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்ல. ஊரு உறவு உலகம் எல்லாமே நீதான்டா. ஏன் மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டீங்க? இல்ல கொஞ்சம் எமோஷன் ஆயிடுச்சு. அப்போலாம் நீ எதுக்கு கலகணும் இல்லையடா? எதனால எமோஷன் ஆயிடுச்சு? அவங்க சொல்றாங்கல்ல ஒவ்வொரு வருஷமும் போயிட்டு அந்த குழந்தைய நினைச்சு அது கொஞ்சம் எமோஷன் ஆயிடுச்சு. நீங்க சரகேட் மதருக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க. யாருக்கு குரல் குறைவா இருக்கோ அவங்களுக்காக தான் பேசுவாங்க. அதுதான் நீதியும் கூட. நல்ல செருப்பு அடிச்ச மாதிரி செஞ்சுட்டாங்க. அந்த சரகேட் மதருக்கு ஆளுக்கு பொறுத்த மாதிரி 3 லட்சம் 4 லட்சம் ரூபாய் கேட்பாங்க, 5 லட்சம் ரூபாய் கேட்கலாம். உங்களோட கேவலமான ஜென்மம் இந்த நாட்டில் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அது எப்படி ஆளுக்கு தக்கன மாதிரின்னு எனக்கு சார் அப்படி புரியல. கிடையாது சார். இப்போ சென்னையில் இருக்காங்கன்னா இந்த ஒரு எக்கானமி ஒன்று, ஒரு கிராமத்துக்கான ஒன்று, ஸ்டேட்டுக்கு ஒன்று, இன்னொன்று ஆளு எனக்கு தெரிஞ்சவன்ப்பா அப்படின்னு அதெல்லாம் ஹியூமன் இதுதானே சார் அது. விளங்கிரும். தேங்க்ஸ் லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. எல்லாரும் சரிங்க. எதுக்கே சரி சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம் அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கடவுளா இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீயும் உதவணும் பா கடவுளே.